ஸோ நான் என்ன பேச ஆசைப்பட்றேன்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, நிறையா போட்டிகள் நிறைய நடக்குது. இந்த ஒரு நாளில் கற்றுக்க முடியாதுன்னு நான் சொன்னால், ஒரு நாளில் கற்றுக்கிட்டு நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லி 10 பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நாளில் கற்றுக்கணும்னு நினச்சி போயிட்டு நான் எதுவுமே பண்ண முடியாமல் தோத்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதில் என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, பண்ணுறவங்க பண்ணட்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறவங்க போட்டோம், என்னோட வாழ்த்துக்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த பண்ண முடியாமல் அந்த தோற்று போயிடுறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வாழ்வாகாதர் ஒரு 10,000 ரூபா கையில் இருக்குது, 20,000 கையில் இருக்குன்னா அதை வச்சு ஒரு 3 மாதம் குடும்பம் ஓடி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை அவங்க அதை குடும்பத்துக்காக பூர்த்தி பண்ணால் தொழிலில் போட்டு தொழிலில் சம்பாதிச்சலாம் நினச்சி உள்ளே வந்து கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுங்க. இந்த வீடியோக்கு எனக்கு கமெண்ட் வேணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் நிறையா பண்ணுங்க ப்ளீஸ், தயவு செய்து. ஏன்னா நானே ஒவ்வொரு குரூப்புக்கும் ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சால் நான் இருக்கிற ஒரு 100 குரூப்புக்கு வேணால் நான் ஷேர் பண்ண முடியும். அந்த 100 குரூப் இருக்கிறவங்க வேணால் நான் காப்பாற்ற முடியும், ஒரு ஆள் 2 ஆள். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குரூப்பில் இருப்பீங்க. நீங்கள் தான் உலகம் அறிய செய்யணும். ஒரு நாளில் கற்றுக்கலாம். படிப்பு தேவையில்லை, ஆங்கிலம் தேவையில்லை, கம்ப்யூட்டர் தேவையில்லை, முதலீடு தேவையில்லை, விட்டா மனுஷனுக்கு உசுரும் தேவையில்லைன்னு அடுத்து விளம்பரம் வரும். ஒரு பிணம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரங்கள் மாறிடும். பட் இவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி, இவங்க சொன்ன விஷயங்களை பூர்த்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணவங்க எத்தனை பேர்? இதை பண்ண முடியாமல் நசுங்கி கொண்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்? இருக்கிற தொழிலையும் விட்டுட்டேன், இருக்கிற வேலையும் விட்டுட்டேன், வருமானமும் போச்சு, இதுக்காக நான் 3 மாதம் செலவிட்டேன், 5 மாதம் செலவிட்டேன், 1 வருஷம் செலவிட்டேன், 2 வருஷம் செலவிட்டேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து உங்களோட வேதனைகளை பகிர்ந்துக்கோங்க. இல்லையா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாது. நிறைய பேர் பேசுகிறாங்க, அடிச்சு பேசுகிறாங்க. 4 மணி நேரத்தில் சொல்லி தந்துடலாம், 5 மணி நேரத்தில் சொல்லி தந்துடலாம். வீடியோவை பாருங்கள், ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஒரு யூடியூபர் திறந்தா இன்னைக்கு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு சிசரியன் எப்படி பண்ணுறது, ஒரு கை போச்சுன்னா எப்படி பண்ணுறது, ஒரு கால் போச்சுன்னா எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு வீடியோவாக போடுறாங்க. இதற்காக நான் 2 மணி நேரம் செலவிட்டு அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு என் வீட்டில் பெண்களுக்கு, என் ஒய்ஃபுக்கோ, என் அக்காவுக்கோ, என் அம்மாவுக்கோ அந்த ஆப்ரேஷன் நான் பண்ணிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. தெளிவாக பார்த்துருக்கேன், மனப்பாடமாக ஏற்றிட்டேன், மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் அவங்க சொன்னதெல்லாம் மனசில் ஏற்றிட்டேங்கிறாங்க. நான் பண்ணிட முடியுமா இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக? அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக சில நாலேஜ் பக்கத்தில் இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் எப்படி நான் அதை சாத்தியமாக பண்ண முடியும்? அப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறதோ, ரேடியோவில் கேட்குறதோ, யூடியூப்பில் பார்க்குறதோ, புக்கில் படிக்கிறதோ இதெல்லாம் வேறு. ப்ராக்டிக்கல் எக்ஸ்போர்ட் செனாரியோ வேறு, ப்ராக்டிக்கல் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஒரு ப்ரைஸிங்கில் எஃப்ஓபி பேசுகிறோம், சிஎஃப்ஆர் பேசுகிறோம், சிஏஎஃப் பேசுகிறோன்னா என்னென்ன விலை இன்வால்வ் ஆகுதுங்கிறத நான் பேச முடியும். நான் பேசலாம். எஃப்ஓபின்னா பர்ச்சேஸ் காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, சிஹெச்ஏ எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு, நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, வேறு பேங்க் சார்ஜஸ்ஸு, கொரியர் சார்ஜஸ்ன்னு விளக்கலாம். எவ்வளோ வரும்னு உங்கள் பேங்க்குக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சுமா? உங்கள் பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியுமா? நான் சொல்லித்தர முடியுமா? நீங்கள் அதை உங்கள் பேங்க்கில் தான் கேட்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இந்த பேங்க் சார்ஜஸ்ன்னு எடுப்பீங்க? கொரியர் நான் டாக்குமெண்ட்னா எவ்வளோ ஆகும்? சிஹெச்ஏ இந்த டெஸ்டினேஷன்லேருந்து அந்த டெஸ்டினேஷன் பொறுத்து எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் எழுதி அட்டைப்பெட்டிக்கு எவ்வளோ, கிலோக்கு எவ்வளோ, பேகுக்கு எவ்வளோ, டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டியை வகுத்தா என்ன, பர்சன்டேஜ் போட்டால் என்ன, இன்றைக்கி டாலர் ரேட் என்ன, நாளைக்கு டாலர் ரேட் இறங்கினா என்ன, நாளைக்கு டாலர் ரேட் ஏறிச்சுன்னா என்ன, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எல்லோரும் கொடுக்குறாங்களா, இல்லை நான் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணாமல் எப்படி சேஃப் ஜோன் ஆகுது?
ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் இல்லாமல், ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிச்சிடணும்னு நினச்சி உள்ள வந்தீங்கன்னா கஷ்டம். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நான் ஒர்க் பண்ணலைன்னா, நீங்கள் மெனக்கெடுங்க, ஒர்க் பண்ணுங்கள், கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிறவங்க, இதில் ஏதாவது குவாலிட்டியில் கொஞ்சம் இல்லாதவங்க நீங்கள் வெளியே வரலாம். நான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், எக்ஸ்போர்ட் பிகினர்ஸு, பட்டிங் எக்ஸ்போர்ட்டுன்னு பேசுகிறேன். ஆனால் காசு இருக்கிறவங்களுக்கு வேற, காசு இல்லாதவங்க கஷ்டப்படாதீங்க, கால் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க, கை இல்லாமல் கஷ்டப்படாதீங்க, கம்ப்யூட்டர் தெரியாமல் கஷ்டப்படாதீங்க, எஜுகேஷன் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு முக்கிய எஸ்இஓவை பற்றி சொல்லி கொடுத்தா எஸ்இஓவை பற்றி உணர்கிற ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா புரிய மாட்டேங்குது. நீங்களாம் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி நிறையா இருக்குது, அசங்கப்படுவீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஃபோன் பேசுகிற ஆளாக இருக்கட்டும், நேரில் வந்த ஆளாக இருக்கட்டும், எல்லாம் படிக்காதவங்க, கம்ப்யூட்டர் தெரியாதவங்க. நான் என்ன, எனக்கு என்னமோ விளம்பரப்படுறதுக்கா பேசிகிட்டு இருக்கேன்? என் ட்ரைனிங் வாங்க, எல்லாருக்கும் நான் ஈஸியாக உங்களை எக்ஸ்போர்ட்டரை மாற்ற நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களை நான் எக்ஸ்போர்ட்டரை மாற்றவே முடியாது. உங்களை நான் எக்ஸ்போர்ட்டரை மாற்ற முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த வெறி இருந்தால், அந்த வேகம் இருந்தால், அந்த ஆர்வம் இருந்தால். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக மாற முடியும். சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் பண்ணிட முடியாது, நீங்கள் மெனக்கிடுறதுனால தான் அதை பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ நான் என்ன ஆதங்கப்படுறேன், நான் என்ன கோவப்படுறேன்னா, படிக்காதவங்க உள்ளது கஷ்டப்பட வேண்டாம், கம்ப்யூட்டர் தெரியாமல் கஷ்டப்பட வேண்டாம், இங்கிலீஷில் ரிட்டன் ஸ்கில் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாதவங்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த தொழிலை ஆசைப்பட்டு உள்ள வர்றாங்க, காசு சம்பாதிச்சலாம், கோடி கோடியாக சொத்து வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், நகை வாங்கிடலாம். பேராசை பெருநஷ்டம்னு எப்படி சொல்லிட்டாங்க, சரிங்களா? திரும்ப திரும்ப நான் எல்லா வீடும் சொல்கிறேன், தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான். தெரியாத தொழில் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவாங்க, தெரியாமே உள்ள வந்துட்டீங்கன்னு தப்பாயிடும். சரிங்களா? அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்க. திரும்ப திரும்ப பேமெண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் கால் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் வீக் அந்த வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறேன். பேமெண்ட் அவேர்னஸ் ஒரு வீடியோவை லாஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணேன். 15 பேருக்கு மேலே எனக்கு கூப்பிட்டாங்க, பேமெண்ட்டில் நஷ்டமானவங்க மட்டும். ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டு பக்கத்தில் இல்லை. ஃபோனில் கூட ரொம்ப நேரம் பேச முடியல. நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் ரொம்ப பேச முடியல, நைட்டு பேசுகிறேன் சார்ங்கிறார். என்ன ஒரு வேதனை. வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சம்பளத்துக்கு இருக்கீங்க, சைடில் அதை பார்த்துருக்கீங்க, சைடில் பார்த்து அதில் ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ணும், வீட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதில் ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க? தெரிஞ்சுக்காமல் ஏன் இறங்குறீங்க? தப்பாக ஏன் முடிவு பண்ணுறீங்க? பண்ணாதீங்க, தயவுசெய்து இப்போ விஷயத்தை பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. ஈஸி கிடையாது, கஷ்டமும் கிடையாது. விருப்பப்பட்டு வாங்க. அப்போ நீங்கள் ஈஸியோ கஷ்டமோ உங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. சரிங்களா? தேங்க்யூ. தயவுசெய்து இந்த ஒரு வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சார், ப்ளீஸ். என்னால் ஷேர் பண்ணவே முடியல. நான் இருக்கிற 100 குரூப்புக்கு தான் பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அந்த குண்டா சட்டிகள் குதிரை ஓட்டுற மாதிரி தான். அதை 10 குரூப்பு 20 குரூப்பு, வாட்ஸ்அப்பில் 10 பேர் 20 பேர், இதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இனி ஒரு ஏழை, இனி ஒரு படிக்காதவங்க, இனி ஒரு கம்ப்யூட்டர் தெரியாதவங்க, இனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க, இனி ஒரு இங்கிலீஷ் தெரியாதவங்க இதுக்குள்ளே வந்து கஷ்டப்பட வேண்டாம், தயவு செய்து. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு உணர்வோடு இதை பகிர்ந்துக்கிறேன். இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஆளும் தயவுசெய்து பகிருங்க. ஒரு தமிழன் இன்னொரு தமிழை அடித்ததாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு தமிழன் இன்னொரு தமிழை காப்பாற்றினதாக இருக்கணும். ஒரு தமிழன் இன்னொரு தமிழை ஏமாற்றினதாக இருக்கக்கூடாது. ஒரு தமிழ் ஒரு தமிழை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கணும். அப்படி ஒரு தமிழ் உணர்வோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.